நம்ம 5 மார்க் எதிர்பார்க்கலாம் 5 மார்க் பார்ட் ஏதாவது 3.3 3.4 3.5 கொஞ்சம் நிதானமா எக்ஸசைஸ் கவனிங்க ரொம்ப எளிமையா இருக்கும் ரொம்ப இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் பாருங்க solve the equation x power 4 minus 9x squared plus 20 is equal to 0 இங்க டிகிரி பாருங்க இதுல எத்தனை ஃபேக்டர் இருக்கு x power 4 னா அப்ப there are 4 roots of the given equation so the given equation is x power 4 minus 9x square plus 20 is equal to 0 multiple பண்ணா 20 add பண்ணா minus 9 அதே ஃபார்முலா தானப்பா பட் ஆனா இங்க x squared வந்துச்சுனா நம்ம x னு ஆன்சர் எழுதுவோம் அதுல பாதி எழுதுவோம் இங்க x power 4 இருக்குறதால ஆன்சர் எழுதுனா x squared னு எழுதுறீங்க அவ்வளவுதான் multiple பண்ணா 20 add பண்ணா 9 அப்ப ஆன்சர் வரும் பாருங்க 5 4s are 20 both minus அப்ப ஆன்சர் வரும் x squared minus 5 into x squared minus 4 is equal to 0 here x squared is equal to சொல்லலாம் 5 அப்ப x value என்ன வரும் plus or minus root 5 ஓகேங்களா அடுத்து x squared is equal to 4 x equal to plus or minus 2 hence the solutions are root 5 minus root 5 2 minus root 2 a same question exercise question number 7 solve the equation x power 4 minus 14x square plus 45 is equal to 0 highest degree 4 there are 4 roots of the given equation so given equation is x power 4 minus 14x square plus 45 is equal to 0 multiple பண்ணா 45 add பண்ணா minus 14 9 5s are 45 both minus answer இப்போ x squared and x ஆன்சர் இப்போ x power 4 so x squared minus 9 x squared minus 5 is equal to 0 here x squared is equal to 9 x is equal to plus or minus 3 அடுத்த ஆன்சர் x squared is equal to 5 x equal to plus or minus root 5 hence the roots are the solution are the roots are 3 minus 3 root 5 and minus root 5 okay the degree is 4 there are 4 roots of the given equation next example 3.18 solve the equation 2x cube plus 11x square minus 9x minus 18 is equal to 0 solution already நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல கியூபிக் ஈக்குவேஷன் எல்லாமே படிச்சிருக்கோம் கியூபிக் ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூல் படிச்சிருப்போம் 1 ஒரு ரூட் மைனஸ் 1 ஒரு ரூட் 1 ரூட்டா இருக்கணும் என்ன படிச்சிருக்கோம் sum of all the coefficient including constant term sum of all the coefficients including constant term is 0 கிடைச்சுச்சுனா 1 என்னன்னு சொல்லலாம் ரூட் அப்படினு சொல்லலாம் மைனஸ் 1 ரூட்டுக்கு என்ன படிச்சிருக்கோம் sum of add term is equal to sum of even term ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுனா அது என்ன சொல்லலாம் minus 1 as a root இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதுமான பாருங்க ஒண்ணுனா என்ன மீனிங் sum of coefficient including constant term is 0 therefore 1 is root minus 1 mean sum of odd term is equal to sum of even term பாப்பமா இப்ப பாருங்க the given equation 2 by using synthetic division 2 11 minus 9 minus 18 முதல்ல 1 minus 1 root னு செக் பண்ண போறேன் ஒண்ணுக்கு என்ன மீனிங் sum of all the coefficient including constant term 2 plus 1 2 plus 11 13 ரெண்டே ஆட் பண்ணா minus 27 சோ அப்ப கண்டிப்பா 1 ரூட்டா இருக்குமானா இருக்காது அடுத்து sum of odd term first term third term ஆட் பண்றேன் minus 7 11 minus 18 minus 7 சோ ரெண்டுமே சேமா இருக்குது அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும் minus 1 is a root of the equation first term என்ன அப்ளை பண்ணுவோம் by using synthetic division first term 0 2 plus 0 2 minus 2 9 minus 9 minus 18
plus 18 is equal to 0 minus 1 is a root அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு டிகிரி 3 இருக்கல, there are 3 factor of the given equation. அடுத்து கண்டுபிடிக்க by using மல்டிபிள் பண்ணுமா, மல்டிபிள் பண்ணால் -36 10th இடம் எழுதிருப்பான், அதர் ஃபேக்டர் எழுதிருப்பான். இங்கே அதெல்லாம் தேவையில்ல, ரூட்ஸ் தான் கேட்டிருக்கிறேன். மல்டிபிள் பண்ணால் 2 × -18 -36 ஆட் பண்ணால் 9. ஸோ மல்டிபிள் பண்ணால் -36 ஆட் பண்ணால் 9 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், போட்ட ஆன்சர் வரும் பாருங்க. அப்போ என்ன பண்ணலாம், 12 3s are 96. பிக்கஸ்ட் வேல்யூ மைனஸ், ஸ்மாலஸ்ட் வேல்யூ ப்ளஸ். அப்போ எதுக்கு மைனஸ் போடலாம், ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணலாமா. 12 × -3 -36. 12 - 3 9. முன்னாடி 2 இருக்கா, முன்னாடி 1 இருந்தால் 1 டிவைட் பண்ணுங்க, என்ன நம்பர் இருக்கோ அதால் அப்படியே டிவைட் பண்ணுங்க. by 2. அப்போ ஆன்சர் வரும் 6 - 3/2. அதை அப்படியே எழுதிடுங்க. ஹென்ஸ் the roots are -1 ஓகேங்களா, +6. அடுத்த வரும் -3/2. இது இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 0 வரும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 6 சார் அப்ளை பண்ணி பார்க்கவா, பாருங்களேன். பை சிந்தடிக் டிவிஷனில் போட்டு காட்டுறேன். 6 அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x cube வரும் 2 11 -9 -18. ஃபர்ஸ்ட் டேர்ம் 0வா, 2 6 2s are 12 ஆட் பண்ணால் 23. 23 6ஆல் மல்டிபிள் 23 × 6 18 பேலன்ஸ் 1 12 13 138 வருதாப்பா. 138ல் செப்பரேட் பண்ணால் -120 +6 இல்லைனா, ஸோ +6னா -6 + 3/2. ஓகேங்களா. அப்போ -6 அப்ளை பண்ணி பாருங்கள். -2 சார் +2 -12 கிடைக்குமா. அப்போ ஆன்சர் என்ன வரும், 11ல் -12 போச்சுன்னா -1. இப்போ இங்கே வந்து ஒரு +6 கிடைக்குமாப்பா, ஆட் பண்ணோம்னா 15. அங்கே -1 +6 கிடச்சிருக்கா. அப்போ ஆன்சர் வரும் -6 -3/2னா +3/2. அது ஓகே. இதில் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். -6 எடுப்போமா, +6 எடுப்போமா, +6ல் எடுப்போம். இந்த -6ன்னு வருமா, இங்கே +6 வந்துச்சுன்னா அந்த ரூட் என்ன வரும், மைனஸில் எழுதுவோம். ஏன்னா x + 6 = 0 வருமா. இப்போ +6 இன்டர்சேஞ்ச் டு -6 மைனஸில் வந்துச்சுன்னா ஆன்சர் +ல் அப்புறம் இதை மட்டும் கொஞ்சம் ஜெராக்ஸில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போமே. -6 ரூட்டானா என்ன, கிவன் ஈக்குவேஷன் 2 11 -9 -18. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், 0 2 + 0 2 2 × -6 -12. 11ல் 12 போச்சுன்னா -1 -8 +6 -9ல் 6 போச்சுன்னா -3 -8 +18 18ல் -18 போச்சுன்னா 0. ஸோ 0 வரனால த கிவன் -6 இஸ் ஏ ரூட்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது தேவை கிடையாது, இது மட்டும் எழுதினாலே போதும், ஜஸ்ட் வெரிஃபிகேஷன். அண்ட் அனதர் ஒன் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 3.17. சால்வ் தி ஈக்குவேஷன் x cube -3x² -33x + 35 = 0. ஓகேங்களா. by using synthetic division highest degree 3, therefore 3 roots of the given equation x cube means 1 -3 -33 35. By using synthetic division, first term is 0, so 1 or -1 is a root. Sum of all the term including constant term 1 -3 -2 -35 + 35 cancel 0. So அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், 1 is a root. 1 1 -2 -2 -35 is equal to 0. Therefore remainder is equal to 0 வரனால 1 is a root of the polynomial. இப்போ அதர் ஃபேக்டர் எப்படி வந்துட்டுலாம், மல்டிபிள் பண்ணால் -35 1 × -35 -35 ஆட் பண்ணால் -2 5 7s are 35 both minus biggest value 5 × -7 -35 5 - 7 -2. இங்கே ப்ளஸில் இருந்து ஆன்சர் எழுதுவோம் மைனஸ். ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் 1 +5 -5 +7. ஓகே. அடுத்து எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 6. சால்வ் த ஈக்குவேஷன் 2x cube -9x² + 10x = 3. சால்வ் பண்ணுவோமா. முதல்ல ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா = 0 வரணும். இந்த +3 இன்டர்சேஞ்ச் டு கிவன் ஈக்குவேஷன் எப்படி மாற்றிக்கலாம்னா, கிவன் 2x cube -9x² + 10x -3 = 0. By using synthetic division, sum of all the term including constant term 2ல -9 போச்சுன்னா -7 10ல் -3 போச்சுன்னா +7 = 0 வருதா. அப்போ கண்டிப்பாக எது ஃபேக்டராக இருக்கும், 1 is a root.
அப்போ 2 minus 9 10 minus 3 first value 0 2 plus 0 2 2 minus 7 plus 3 plus 3 remainder 0 therefore 1 is a 1 root other root முடியுமா மல்டிபிள் பண்ணா 6 ஆட் பண்ணா minus 7 சரிங்களா அப்போ என்ன வரும் 1 6 6 both minus minus and minus plus 1 into 6 6 minus 1 minus 6 minus 7 hence the roots are by 2 ஏன்னா முன்னாடி 2 இருக்கா by 2 ஓகேங்களா hence இதை ரெடியூஸ் பண்ணால் 3 பட் இதை ரெடியூஸ் பண்ண முடியாது hence the roots are 1 by 2 comma 3 ஜெராக்ஸில் -3 -1 by 2 அப்படியே இருப்பேன் இங்கே நெகட்டிவ் கிடச்சுன்னா பாசிட்டிவ் அது மட்டும் மாற்றிக்கோங்க ஓகேங்களா யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2 இதை மட்டும் ட்ரை பண்ணலாமா 8x³ minus 2x² minus 7x plus 3 is equal to 0 இப்போ ட்ரை பண்ணுவீங்களா இதில் +1 -1 ரூட் கண்டுபிடிக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்ப்போமே 8ல் -2 போச்சுன்னா -6 -7ல் 3 போச்சுன்னா 4 அப்போ கண்டிப்பாக 0 வரலை 1 வராது அடுத்து மைனஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 8ல் -7 போச்சுன்னா +1 -2ல் +3 போச்சுன்னா +1 ரெண்டுமே சேமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக -1 இஸ் ஏ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் அதை ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் இப்போ 12th ஸ்டாண்டர்டில் இந்த 10th நம்ம யூஸ் பண்ண ஜிபி ஏபியில் படிச்சிருப்போம் ஏபியில் 3 கான்செக்யூட்டிவ் டேர்ம் படித்தோமா அதே கான்செப்டை எப்படி கியூபிக் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த கோடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த டாப்பிக்கு கொஞ்சம் நல்லா பாடுங்க நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் ஓகே ஏபிஜிபி ஏபியில் 3 கான்செக்யூட்டிவ் டேர்ம் பார்த்துருமா லாஸ்ட் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் 3 கான்செக்யூட்டிவ் டேர்ம் என்னென்ன படிச்சிருப்போம் a minus d a plus d அதே ஜிபியில் என்ன படிச்சிருப்போம் a by r a அதாவது இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி 3 இருக்கும் அதை ஏபியை ஃபாலோ பண்ணி அந்த ரூட்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவேன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா ரெண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் சமேஷன் 1னா சம் ஆஃப் ஆல் த ரூட் சரிங்களா சமேஷன் 1க்கு என்ன பண்ணோம்னா மைனஸ் பி பை ஏ அடுத்து சமேஷன் 2 தேவையில்ல அதுக்கு பதிலாக சி பை அது தேவை கிடையாது டைரெக்டாக சமேஷன் 3 அதுக்குன்னு சொல்லி இந்த கான்செப்ட் சமேஷன் 1 சமேஷன் 3 கண்டுபிடிச்சாலே போதும் அதே இது இங்கேயும் சமேஷன் 1 மைனஸ் பி பை ஏ சமேஷன் 3 மைனஸ் டி பை ஏ சார் சமேஷன் 3 என்ன சார் சமேஷன் 1 என்னது சம் ஆஃப் ஆல் த ரூட்டு சம் ஆஃப் ஆல் த ரூட் என்ன பண்ணுறோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா படிச்சோமா இங்கே என்ன ஒரு ப்ராடக்ட் சமேஷன் 3னா மூணையும் மாட்டிடுவோம் ஆல்ஃபா பீட்டா காமா இங்கே ஆல்ஃபாங்கிறது என்னென்னா ஏ மைனஸ் டி பீட்டாங்கிறது என்ன ஏ காமாங்கிறது ஏ ப்ளஸ் டி இது எதில் ஏபி அதே ஜிபி என்ன ஆகணும் ஆல்ஃபாங்கிறது ஏ பை ஆர் பீட்டாங்கிறது ஏ காமாங்கிறது ஏஆர் மூணையும் மல்டிபிள் பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ சமேஷன் 2 கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது இதை வச்சு நம்ம ஷார்ட்டாக போடலாம் ஓகேங்களா இந்த கான்செப்ட் மட்டும் படிச்சிருக்கணும் ஏபின்னு சொன்னால் 3 கான்செக்யூட்டிவ் டேர்ம் என்ன வரும் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சமேஷன் 1 சமேஷன் 3 சமேஷன் 1க்கு என்ன பண்ணலாம் மைனஸ் பி பை ஏ ஸோ சமேஷன் 1 எப்படி வரும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஆல்ஃபாங்கிறது ஏ மைனஸ் டி பீட்டாங்கிறது ஏ காமாங்கிறது ஏ ப்ளஸ் டி சமேஷன் 3ங்கிறது ஆல்ஃபா பீட்டா காமா அதே போல் ஜிபிக்கு ஏ பை ஆர் ஏஆர் சமேஷன் 1 என்ன பண்ணலாம் மைனஸ் பி பை ஏ மூணு ஆட் பண்ணால் ஏ பை ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏஆர் சமேஷன் 3 என்ன வரும் ஏ பை ஆர் இன்ட்டு ஏஆர் ஓகேங்களா இந்த ரெண்டு கான்செப்டை மட்டும் பிடிச்சா போதும் ஏபியா ஜிபியா அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.22 இப்படி அந்த கொஸ்டினை கவர் பண்ணுங்க இட் இஸ் நோன் அஸ் தட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x³ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க தெரியலைன்னா தயவுசெய்து சார் இந்த இன்னும் ஒரு டைம் டீச் பண்ண சொன்னீங்கன்னா தெளிவாக நடத்துறேன் ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ் டிகிரி பாருங்கள் என்ன டிகிரி இருக்குது கியூப் அப்போ இதில் எத்தனை வேல்யூ இருக்கும் 3 ரூட்ஸ் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x³ minus 6x² minus 4x plus 24 is equal to 0 or in dash form arithmetic progression இதை ஏபியில் சால்வ் பண்ண போகிறோம் அந்த ரூட்ஸ் ஃபைண்ட் த ரூட்ஸ் by solving dash method AP இப்போ முதல்ல என்ன எழுதுறோம் given equation என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க x³ minus 6x² minus 4x plus 24 that's equal to 0 a1 b minus 6 c minus 4 d 24 AP-னா அந்த 3 கான்செக்யூட்டிவ் டேர்ம் என்ன படிச்சிருப்போம் a minus d a plus d நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறது சமேஷன் 1 சமேஷன் 1க்கு என்ன பண்ணா மைனஸ் b by a அப்போ ஆன்சர் வரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6 by 1 is equal to 6
ஓகேங்களா அடுத்து நம்ம இப்போ சமேஷன் 3 க்கு என்ன ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ 24 மைனஸ் 24 பை 1 மைனஸ் 24 இது ஜிபினால ஏபினால அந்த ரூட்ஸ் எடுக்கலாம் the roots are a minus d a plus d வருமாயா சமேஷன் என்னது மூணு ரூட்டை ஆட் பண்ண போறோம் sum of the root a minus d plus a plus d is equal to 6 td cancel a plus a 2a plus a 3a is equal to 6 a is equal to 2 using இப்போ a தெரிஞ்சிச்சுனா அடுத்து d கண்டுபிடிச்சலாமா அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் சமேஷன் 3 ல சப்ஸ்டிட் பண்ணுவோம் சமேஷன் 3 க்கு என்ன படிச்சுக்கோம் மூணையுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் a minus d a plus d is equal to minus 24 a நான் என்ன தெரியும் 2 அப்படினா அந்த 2 minus d into 2 plus d is equal to minus 24 1 2 is 2 12 2s are 24 2 minus d into 2 plus d என்ன பண்ணலாம் 2 squared 4 minus d squared இது இல்லாம a plus b into a minus b a squared minus b squared in minus 12 plus 4 into minus 4 minus d squared is equal to minus 16 minus minus dash cancel அப்ப d value என்ன வரும் plus or minus 4 இது நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன கொடுத்திருப்பானா sum of the 3 consecutive term is 6 product of the 3 consecutive term minus 24 கொடுத்திருக்காங்க இங்க என்னன்னா அந்த டேர்மை கண்டுபிடிச்சு அத ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அடுத்து இப்ப a and d தெரிஞ்சா அந்த ரூட்ஸ் வெளியலாமா so when a is equal to 2 d is equal to 4 the roots are டக்குனு எழுதலாமா ஃபர்ஸ்ட் ரூட் என்ன படிச்சிருக்கோம் a minus d 2 ல minus 4 போச்சுனா minus 2 ஏனா a தான 2 அடுத்து 2 a is equal to 2 d is equal to minus 4 the roots are reverse order அப்படினா 10th எழுதிருப்போம் 6 2 minus 2 finish okay gpa ap ல செக் பண்ணனும் AP இருந்துச்சுனா 3 consecutive term என்ன படிச்சோம் a minus d a plus சார் ஏன் சார் சமேஷன் 2 கண்டுபிடிக்கல அதனால கஷ்டமா இருக்கும் அது தேவையே கிடையாது நீ கண்டுபிடிக்கிறது சமேஷன் 1 சமேஷன் 3 சமேஷன் 1 க்கு என்ன ஃபார்முலா மைனஸ் b by a b னா என்ன மைனஸ் 6 by 1 ஓகே இது ஏபிள் இன்னொரு சம் செய்வோமா அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ல இன்னொரு சம் செய்வோமா செகண்ட் சம் இதுகள் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन செகண்ட் சம் பாருங்க சால்வ் தி ஈக்குவேஷன் 9x cube minus 36x square minus 44x minus 16 is equal to 0 if the roots form in dash சொல்றப்பா AP ல செய்ய போறோம் அப்ப given equation சொல்லுங்க அப்பா given second question given equation is 9x cube minus 36x square plus 44x minus 16 is equal to 0 ஓகேங்களா ஃபார்ம் இன் ஏபி ஏபிக்கு என்ன கண்டிஷன் பிடிச்சிருக்கிறோம் போல ஏபிசி கண்டுபிடிச்சலாமா ஏன்னா என்னது 9 பீனா மைனஸ் 36 சீனா 44 டீனா மைனஸ் 16 நம்பர் 1 என்ன சமேஷன் 1 சமேஷன் 1 க்கு என்ன பண்ணலாம் மைனஸ் b by a ஆன்சர் மைனஸ் 36 பிளஸ் 36 by 9 is equal to 4 அடுத்து நம்ம முடிப்போம் சமேஷன் 3 ஏன் சமேஷன் 2 கண்டுபிடிக்க சொல்ல தேவை கிடையாது minus d by a அப்ப என்ன வரும் 16 by 9 இது AP ஆ GP ஆ AP அப்ப the roots என்ன இருக்கும் the roots are a minus d a plus d summation sum of the three roots summation 1 is equal to a minus d plus a plus d is equal to 4 d cancel 3a is equal to 4 here a is equal to 4 by 3 are you okay அடுத்து summation 3 போலாமா summation 3 னா product of three roots a minus d a plus d is equal to 16 by 9 a na 4 by 3 தானப்பா substitute 4 by 3 minus d into 4 by 3 into 4 by 3 plus d is equal to 16 by 9 1 4 is 4 4 4 are 16 1 3 is 3 3 3 is 9 இது அழகா எழுதலாம் பாருங்க 4 by 3 minus 3 4 by 3 plus 3 16 by 9 minus d square is equal to 4 by 3 நமக்கு தேவை d தான் வேணும் அப்ப அந்த plus 16 by 9 என்ன மைனஸ் அல்லது d எங்க கொண்டு அந்த minus 4 by 3 எங்க கொண்டு 16 by 9 minus 4 by 3 is equal to d square denominators are different LCM எடுக்கலாமா second term multiple and divided by 3 ஏனா 3 3 9 வந்துரும் சோ அப்ப 16 ல 12 போச்சுனா 4 by 9 is equal to d square here d is equal to plus or minus 2 by 3 root முடியும்போது plus or minus 2 by 3 பண்ணும் 1 a is equal to 4 by 3 d is equal to plus 2 by 3 the roots are அம்மா
முதல்ல என்ன படிச்சிருக்கோம் a minus d படிச்சிருக்கோமையா a னா என்ன தெரியும் 4/3 d னா என்ன தெரியும் 2/3 4/3 ல 2/3 போச்சுனா 2/3 அடுத்து a 4/3 அடுத்து a plus d 4/3 plus 2/3 6/3 தப்பு ஒண்ணும் கிடையாது அத டூன் போட்டாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது அடுத்து இது ஒரு பார்ட் when a is equal to 4/3 d is equal to minus 2/3 the roots are reverse order 6/3 4/3 and 2/3 are you okay relax equation 3x cubed minus 26x squared plus 52x minus 24 the roots forming geometric progression last question arithmetic progression let the given equation is 3x cubed minus 26x squared plus 52x minus 24 is equal to 0 where a is equal to 3 b is equal to minus 26 c is equal to 52 and d is equal to minus 24 summation 1 is equal to minus b by a is equal to minus into minus plus 26/3 summation 3 is equal to minus d by a minus into minus plus 24/3 is equal to 8 let the roots are by using geometric progression a by r a r summation 1 means sum of the roots a by r plus a plus a r is equal to 26/3 let it is called equation number 1 and summation 3 means product of three roots a by r into a r is equal to 8 r cancel a into a squared into a cube is equal to 8 here a is equal to 2 using a is equal to 2 in 1 so 2 by r plus 2 plus 2r is equal to 26/3 get LCM r 2 plus 2r plus 2r squared is equal to 26/3 by the cross multiple 2 3s are 6 plus 6r plus 6r squared is equal to 26r plus 26r interchange into minus 6r squared 26r minus 26r minus 20r plus 6 equal to 0 hold the number divided by 2 table so 3r squared minus 10r plus 3 is equal to 0 multiple 3 3s are 9 and the sum of root is minus 10 1 9 is 10 both minus into minus plus 1 9 is 9 minus 1 minus 9 minus 10 divided by 3 divided by 3 1 9 is 10 3 9s are 33 3 9s are 3 so r is equal to 1/3 and r is equal to 3 hence when a is equal to 2 and r is equal to 3 the roots are a by r a r that is a by r 2/3 2 2 3s are 6 when a is equal to 2 and r is equal to 1/3 the roots are the reciprocal 6 comma 2 comma 2/3 okay very important example 3.15 if 2 plus I and 3 root 2 are the roots of the equation x power 6 minus 13 x power 5 plus 62 x power 4 minus 126 x cube plus 127 x power x 65 x square minus 126 x cube plus 65 x square plus 127 x minus 140 is equal to 0 find all the roots find the dash bar all the roots solution ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन solution given equation is x power 6 minus 13 x power 5 plus 62 x power 4 minus 126 x cube plus 65 x square plus 127 x minus 140 is equal to 0
highest degree 6, there are 6 roots of the given equation. இந்த ஈக்குவேஷன் எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 6 ரூட் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா 2 ரூட்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இந்த சம்மில் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். சமேஷன் 1 சமேஷன் 2 6 ரூட்டுக்கு என்னது 6 சமேஷன் 1னா -b/a. இது a, இது b, நடுவில் இருக்க எந்த டேமையும் பார்க்க வேண்டாம், கடைசி சிக்கு போயிட வேண்டியது. 6 ரூட் கொடுத்தாலும் இதே நம்ம பார்க்கணும். a b நடுவில் இருக்க எந்த டேமையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், கடைசி எதுக்கு போயிடலாம்? சமேஷன் 1உடைய ஃபார்முலா -b/a. சமேஷன் 1 அது சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ். ஹியர் a is equal to 1, b is equal to -13, c is equal to -140. இந்த மூணு மட்டும் எழுதிக்கணும். சமேஷன் 1 நம்மளுக்கு there are 2 roots given. One root dash 2 plus I, another one root is 3 root 2. One root another 2 plus I, another one root another 3 minus root 2. Summation 1 6 root add பண்ண போறோம். அப்ப ஒரு ரூட் என்ன தெரியும்? 2 plus I. இந்த ஒரு ரூட் வச்சு இன்னொன்னு சொல்லலாம் 2 minus I. ரெண்டு ரூட்ஸ் வந்துருச்சுங்களா? இன்னொரு ரூட் பாத்தீங்கன்னா 3 minus root 2. 3 minus root 2. அப்ப அடுத்த என்ன ரூட் வரும்? 3 plus root 2. 1 2 3 4 root இருக்கிற இன்னும் பேலன்ஸ் எத்தனை ரூட் வேணும்? 2 roots. But the other 2 root is alpha plus beta is equal to -b/a, minus into minus plus 13 by 1 is equal to 13. I cancel, root 2 cancel, 2 plus 2 4 plus 3 7 plus 3 10 plus alpha plus beta is equal to 13. Alpha plus beta is equal to 13 minus 10 3. Here beta is equal to 3 minus alpha. ஓகேங்களா? கொடுத்துருக்க ரூட்ஸை பார்க்கணும். 2 ரூட் கொடுத்துருப்பேன். இது 2 plus I இருந்தால் இன்னொரு ரூட் இதனுடைய கான்ஜுகேஷன் 2 minus I. 3 minus root வந்தால் another one root 3 plus root 2. Highest degree 6. There are 6 roots of the given polynomial. இந்த ரெண்டு ரூட்டை வச்சு 2 4 ரூட் சொல்லிடலாம். Remaining 2 roots not given. The remaining 2 root is alpha and beta. Okay, 10, 2 plus 2 4 plus 3 7 plus 3 10. Alpha plus beta is equal to 13. Alpha plus beta is equal to plus 10 interchange to minus 10. 13 minus 10 3. Here alpha plus beta is equal to 3 minus alpha. What is summation to c/a? The product of all roots. One root is 2 plus I and another root is conjugation 2 minus I. 3 minus root 2 into 3 plus root 2. The remaining roots are alpha into beta is equal to c/a. What is c? Minus 140 by a is equal to 1. So 140 by 1 answer minus 140. 2 plus I into 2 minus I. A plus IB into A minus IB. The complex number is A squared plus B squared. A mean 2. 4 plus 1 into 3 minus root 2 into 3 plus root 2. A plus B into A minus B. A squared plus B squared. 3 squared 9 minus 2 9 minus 2 into alpha beta is equal to minus 140. 4 plus 1 dash 5 into 9 minus 2 7 into alpha beta is equal to minus 140. 1 7 is 7. 2 7s are 140, balance 0. 1 5 is 5, 4 5s are 20. Alpha beta is equal to minus 4. Since beta is equal to 3 minus alpha, substitute. Alpha into 3 minus alpha is equal to minus 4. 3 alpha minus alpha squared is equal to minus 4. Minus term interchange into plus term. Alpha squared minus 3 alpha minus 4 is equal to 0. Multiple minus 4. And the product of root is 1 into minus 4 minus 4. Sum of root is minus 3. 1 4 is 4. Both minus biggest value. So alpha plus 1 into alpha minus 4 is equal to 0. Here alpha is equal to minus 1 and alpha is equal to plus 4. Hence last find the all the roots. Hence the roots are first minus 1 4. The conjugation 2 plus I. Another one root in a root 2 minus I. 3 minus root 2 and 3 plus root 2. Highest degree 6. There are 6 roots in the given equation. 1
2, 3, 4, 5, 6. So finish. Okay. A same procedure. Exercise question number 5. Find all the zeros. Find all the zeros of the polynomial x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cubed minus 39x squared minus 39x plus 135 is equal to 0 if it is known as 1 plus 2i and root 3 are the zeros of the or 2 of it is zeros. ஓகேங்களா, ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்கு பாருங்க, அதே சேம் சம். ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குது 6. அப்போ ஹவு மெனி ரூட்ஸ்? தெர் ஆர் 6 ரூட். நம்ம கொடுத்துருக்க ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்கிறேன். அதே போல தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏ பி நடுவில் இருக்க எதையும் பார்க்காதீங்க, அப்படியே லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏ பி சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 1 பி minus 3 சி = 135 சமேஷன் 1 = minus b by a. There are 6 roots of the given equation. சமேஷன் ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ரூட் என்ன வரும்? Summation 1 plus 2i, another one root is conjugation 1 minus 2i, root 3 minus root 3, remaining 2 roots 3 are alpha plus beta, so minus b by a plus 3. Root 3 cancel, 2i is cancel, 1 plus 1 2, so 2 plus alpha plus beta is equal to 3. Here alpha plus beta is equal to 3 plus 1 plus 2 minus 1, about 3 plus 3 length 2 was 1. Here beta is equal to 1 minus alpha. Next product of the roots 1 plus 2i into 1 minus 2i. This name summation 3 is equal to c by a. The value of c is equal to 135. 1 plus 2i into 1 minus 2i into root 3 into minus root 3 into alpha into beta is equal to root 135. 1 plus 2i into 1 minus 2i, 1 squared plus 2 squared 5. So into minus 3 is into alpha into beta is equal to 135. 1 5 is 5, 3 5s are 50, balance 1, 3 5s are 50. 3 5s are 50, sorry 2 5s are 10. 2 5s are 10, balance 3, 7 5s are 35, sorry. 1 3 is 3, 9 3s are 27. Where alpha beta is equal to minus 9. Since beta is equal to 1 minus alpha, alpha into 1 minus alpha is equal to minus 9. Alpha minus alpha squared is equal to minus 9. Minus term enters into plus term. Minus alpha squared plus alpha squared minus alpha minus 9 is equal to 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம்னா முடியாது. By using formula method, alpha is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. Then alpha, what is a? A means 1, b means minus 1, c means minus 9. Minus b 1 plus or minus root of b squared 1 squared 1 minus 4 into a into c. A means 1, c means minus 9. Minus 9 by 2 into 1 2. 1 plus or minus root of 4 9s are 36. Minus and minus plus 1 plus 36 by 2. So alpha is equal to 1 plus or minus 37 by 2. Hence the roots are, one root is 1 plus 2i, another one root is 1 minus 2i, root 3 minus root 3, 1 plus root 37 by 2, 1 minus root 37 by 2. Okay, thank you students.